நீயனா விருதுகள் 2024 அடுத்த விருதை வழங்குவதற்காக கவிஞர் எழுத்தாளர் குட்டி ரேவதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் நான் பலமுறை கலந்துட்டு இருக்கீங்க, தொடர்ச்சி அதை பற்றி கருத்துக்களும் சொல்லுவீங்க. என்ன சொல்ல போனால் இந்த விருதுகளில் கூட சரியான நபர்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுல அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எவ்வளவு அருமையான ஆக்டிவிஸ்ட்ஸ் இருக்காங்க ஃபீல்டில். ஆனால் ரொம்ப அடக்கமாக இருக்காங்க. அவங்களுடைய ஹியூமிலிட்டி ரொம்ப கிரேட்டர் சைஸில் இருக்குது. ரெண்டாவது முன்னாடி நீயானா நான் இவ்வளவு தீவிரமான ஃபார்மில் இல்லைன்னு தோணுச்சு. 24ல் ரொம்ப தீவிரமான கேள்விகளை முன்வைத்து ஷோ நகர்றதா நான் பார்க்குறேன். தீவிரமான மட்டும் இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆனால் கவனமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. தேங்க்யூ. குட்டி ரேவதி அவர்கள் யாருக்கு விருது வழங்கவிருக்கிறார்கள் ஒரு காட்சி வழியாக. ஒரு சாமானிய அரசு ஊழியரால் என்ன செய்துவிட முடியும் என பலர் அலட்சியமாய் நினைக்கலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வில் மாற்றத்தை நிகழ்த்திட முடியும் என சத்தம் இல்லாமல் ஒரு சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரிமுத்து சார். 2005ஆம் ஆண்டு 4000 ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் அரசு அலுவலகங்களில் வேலை செய்த ஆயிரக்கணக்கானோர் ஒரே நாளில் வேலையில் இருந்து நீக்கப்பட்டனர். ஸ்பெஷல் டெஸ்டில் பாஸ் செய்தால் மட்டுமே மீண்டும் வேலை என அறிவிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 150 பேர் வேலை இழந்து நின்றனர். எல்லோருமே 45 வயதுக்கு மேற்பட்டோர். கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமல் திக்கற்று நின்றவர்களின் பரிதாப நிலைதான் மாரிமுத்து சாரின் மனதை உலுக்கியிருக்கிறது. விடுமுறை நாட்கள் தோறும் கலெக்டர் ஆபீஸிலேயே அவர்களுக்கு பாடம் எடுக்க தொடங்கினார். 3 மாதங்கள் இவர் செய்த தீவிர முயற்சியில் வாழ்க்கையே முடிந்து போனதாக நின்றிருந்த 145 பேர் வெற்றி பெற்றார்கள். அத்தனை பேரின் ஆனந்தத்தையும் அவர்கள் குடும்பத்தின் கண்ணீரையும் நேரில் பார்த்தவர் இதுதான் தன் வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை கண்டு உணர்ந்தார். அதன்பின் மாரிமுத்து சார் வாழ்க்கையில் விடுமுறையே எடுக்கவில்லை. விருதுநகரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கும் ஏழை பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் சேர்வதற்கான வகுப்பு எடுக்க தொடங்கினார். எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் இந்த லீவ் டயத்தில் படிச்சுட்டு லீவ் டயத்தில் இந்த சைடு ஆடு மேய்க்கும் போதில் இங்கே ஒரு கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி நானும் போய் ஒரு நாள் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சும்மா உட்காந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இன்னைக்கு அதே இடத்துல எங்கள் ஊர் பக்கத்தில் நான் எகனை உட்காந்து ஆடு மேய்ச்சனோ அதே இடத்துல இன்னைக்கு கிராம நிர்வாக அதிகாரியா பணிபுரிஞ்சிருக்காங்க. 20 வருடங்களாக தன்னலமின்றி உழைத்த இவரின் முயற்சியின் பலனாய் இன்று அரசு ஊழியர்களாக மாறியிருப்பவர்களின் எண்ணிக்கை 10,000 பேர். இதில் இன்னும் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் மாரிமுத்து சார் இதை செய்தது எல்லாம் முற்றிலும் இலவசமாக. பணம் வாங்காததோடு மட்டுமல்லாமல் இன்று இவரிடம் படிக்கும் 4000 பேருக்கு மதிய உணவும் வழங்கி வருகிறார். இவ்வளவும் செய்த மாரிமுத்து சார் தன் மாணவர்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். அது எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்காதே. எதிர்காலம் பற்றி கேள்விகளோடு இருக்கும் எளிய பிள்ளைகளுக்கு உணவளிக்கும் தாயாகவும் அறிவு தரும் தந்தையாகவும் ஒரு தாயுமானவனாய் வாழும் திரு மாரிமுத்து சார் அவர்களுக்கு சிறந்த ஆளுமைக்கான விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமை கொள்கிறது நீயா நானா. வணக்கம் மாரிமுத்து சார், வாங்க சார். நமக்கான நாள் வரும், தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத
அதாவது அவர் சினிமா நடிகர் அல்ல, அல்லது வந்து ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி இல்லை, செலிபிரிட்டி இல்லை, எதுவும் கிடையாது. அவ்வளோ பேரும் இவ்வளோ பேருக்கு கல்வி கொடுத்தவர்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிருந்தோம்ல. அதான் ஆன்றோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்ங்கிறது. அதுதான் தமிழர். சார் வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு விருது கொடுப்பதில் ரொம்ப பெருமைப்படுறேன். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றான் பாரதி. எனது கனவு இன்று மெய்ப்பட்டிருக்கிறது. உண்மையில் அதாவது இந்த பயிற்சியை நான் இந்த பயிற்சியை சிறப்புற நடத்துவதற்கு எனக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வருவாய்த்துறையினர் உதவி செய்கிறார்கள். வருவாய்த்துறையின் சங்க கட்டடம் எனக்கு உதவி செய்து அந்த நிர்வாகத்தினருக்கு எனது நன்றி. அடுத்து முதலில் நீங்கள் அந்த ஏவியில் பார்க்கும்போது அது கூரை செட்டாக இருந்தது. அந்த கூரை செட்டை பல லட்சம் செலவழித்து அதை மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டாக உருவாக்கி கொடுத்த ஐயா வந்திருக்கிறாங்க. உண்மையிலே யாரென்றே எனக்கு தெரியாது. அவர் குறைந்தது ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்து அந்த செட்டை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக 20 வருடங்களாக இந்த பயிற்சியை நான் நடத்துகிறேன். இந்த 20 வருடங்களாக சனி ஞாயிறு தோறும் என்னை விட்டு கொடுத்த எனது குடும்பத்தினருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போனது எதுவுமே கிடையாது. இப்போ என்னிடம் படிப்பவர்கள் 4000 பேர். ஆனால் நான் வாத்தியார் ஒரே ஆள் தான். எல்லா சப்ஜெக்டும் நான் தான் சார் எடுப்பேன். கையில் புத்தகம், நோட்டு, குறிப்பு எதுவுமே என்னிடம் இருக்காது. எல்லாம் மைண்டில் இருக்கும். நீங்கள் உக்ரைனு போர் ரஷ்யாவுக்கு உக்ரைன் போர் எப்போ தான் நிற்கும்னு கேட்டாலும் சொல்லுவேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அப்படின்னு சொல்லுவேன். புஷ்பா 2 எப்படி இருக்குன்னாலும் சொல்லுவேன். ஆக கரண்ட் ட்ரெண்டில் நீங்கள் எப்படி வடிவேலை விரும்புகிறீங்களோ அதே போல் எனக்கும் அந்த விருப்பம் உண்டு. இன்னும் ஒன்று வருஷத்துக்கு குறைந்தது 300 to 500 பேரை நான் உருவாக்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா, நான் ஒரு ப்ராடக்டாக உருவாக்கவே கிடையாது. அதில் மனிதாபிமானம், கருணை, சாந்தம், அதே நேரத்தில் நேர்மை, லஞ்சம் என்பது வாங்கவே கூடாது அப்படிங்கிறது சார். அடுத்து ஒரு 4 வரி ஸ்லோகன் வச்சுருக்கேன் சார். என்ன சொல்லுவேன்? அயராது படிப்போம், அர்ப்பணிப்போடு படிப்போம், அரசு பணியில் அமர்வோம், அரசாங்க ஜீப்பில் ஏறுவோம். உச்சகட்டத்தில் அது போயிடும். அப்படியே ஆடி போயிடுவான். எல்லாத்தையும் அரசாங்க ஜீப்ல ஏறுவாங்க. இந்த பச்சைமை பேனாவை அதுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் சார். இந்த பச்சைமை பேனாவில் நான் ஒரு சைன் போட்டால் ஆக்கிரமிப்பாளர் 2 ஏக்கர் நிலம் அவனுக்கு வேறு நிலமே இல்லைன்னா அந்த நிலம் அவனுக்கு சொந்தமாயிடும். நான் யார்கிட்டையும் அனுமதி வாங்க வேண்டிய தேவையில்லை. ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான், நான் ஜீப்பில் போகிறேன், அவனை கூப்பிட்டு ஏன் பிச்சை எடுக்கன்னு விசாரிச்சுட்டு ஒரு படிவத்தை எடுத்து ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா அவனுக்கு முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் மாதந்தோறும் வரும் சார். கிரேட் சார். அந்த பேனா எடுங்க சார். ஆக்சுவலாக இது ஒரு பேனா இல்லை, இது ஒரு அதிகாரம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இந்த பச்சைமையில் கையெழுத்து போடுற இடத்திற்கு மாணவர்களை தயாரித்தல் என்பது வேறு. ஆனால் அந்த பச்சைமையில் நீ கையெழுத்து போடுறப்ப அநியாயத்துக்கு ஆதரவாக கையெழுத்து போற்றக்கூடாது, லஞ்சம் வாங்கிடக்கூடாது, ஏன்னா எந்த இடத்துலேருந்து அது தொடங்குமோ அந்த இடத்துல தவறு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்கறது இருக்குல்ல சார். நீங்க நிறைய பேர் ஜீப்ல ஏத்துங்க, ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேல்யூஸோட ஏத்துங்க. உண்மையிலே சார் நிறைவா சொல்றேன். எனக்கு சார் வச்சுக்கோங்க சார், கை கொடுங்க சார். நீங்க எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். எப்போ போட்டோ எடுங்க. எனது குழுவினரை ஒரே ஒரு நிமிடம், எனது குடும்பத்தார அவங்களோட சேர்ந்து அம்மா 14 வருஷம் லேபராக மில்லில் வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, லேபராக 14 வருஷம் இருந்தேன், நான் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கேன். பாலு இவர் மில்லில் வேலை பார்த்தார் சார். இப்போ விஓஓவாக ஆகி எந்த மில்லு அந்த அருப்புக்கோட்டையில் இருக்கோ அந்த மில்லவே இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற விஓஓவாக போயிட்டார் சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? நாம இது வேலை பார்த்த ஒரு இடத்துல அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஆஃபீஸராக போய் உட்கார்றது இருக்குல்ல. என்னை அறிமுகப்படுத்தணும்னா அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு அந்த சராசரி மனுஷனை விட நான் இருந்தேன். ஒரு நேரத்தில் பள்ளிப்படிப்பே முடிக்காமல் வெறும் 10ஆம் கிளாஸ் மட்டும் படிச்சுட்டு
முடித்த உடனே ஒரு தனியார் மில்லுக்கு தான் வேலைக்கு போகிறேன். 16 வருஷம் வேலை பார்க்குறேன். இடையில வந்து இதே இதில் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணி எங்கள் அண்ணன் வட்டாட்சியர், துணை வட்டாட்சியராக இருக்கார் சிவனாண்டி அண்ணன், அவருடைய வழிகாட்டுதலில் சார் கிளாஸ்க்கு போகிறேன். போய் 6 மாதம் தொடர்ந்து படித்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணினா எங்கள் ஊரில் 10 பேர் படித்தாங்க. அந்த 10 பேரும் இன்றைக்கி எங்கள் ஊரில் வேலையில் இருக்காங்க. அதில் 6 பேர் ரெவன்யூவில் இருக்காங்க, வட்டாட்சியராக இருக்காங்க, 2 பேர் ஆர்ஐயாக இருக்காங்க, இன்னொரு அம்மா வந்து துணை வட்டாட்சியராக ஆக போகிறாங்க. செம்பட்டின்னு ஒரு அருப்புக்கோட்டையில் 40 பேர் அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க சார். என்கிட்ட படிச்சாங்க. அந்த ஒரே ஒரு ஊரில் மட்டும் இவரெல்லாம் அந்த ஊர் தான் சார். எங்களது ஆசான் வந்து மாரிமுத்து ஐயாவை தான் சாரும். நீங்க யாருன்னே தெரியாது, 20 லட்சம் ரூபாய்க்கு கட்டி இவர் கொடுத்துருக்கீங்க. வந்து ஆமாம் ஆற்காடு சார். இவர் நான் இருக்கிறது விருதுநகர் சார். சார் சம்பந்தமே இல்லை சார். ஆற்காடு எங்கேயோ இருக்கு, விருதுநகர் எங்கேயோ இருக்கு. இவருக்கு வந்து இந்த இடத்துல செய்யணும்னு நினைச்சீங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு செஞ்சு கொடுக்கணும்னு. யான் பெற்ற இன்பம் பெருகு உலகுன்னு சொல்லிட்டான். நான் வந்து 10ஆம் வகுப்பு படித்து ஃபெயில் ஆகிட்டேன். சாதாரண குடும்பத்திலிருந்து உழைப்பால் உயர்ந்து கொண்டு இருக்கிறேன். இவருடைய ஐயாவுடைய இதில் பார்த்தேன். ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன்றார். ஏன்னா இவர் கிளாஸில் இருக்கும்போது ஃபோனு தொடர்றதில்லை. மற்ற நேரங்கள்லேயும் வந்து அந்த அரசு வேலையாக சம்மந்தப்பட்டால் தான் ஃபோன் எடுக்கிறாரு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு கிடைக்கல. நேரம் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் குழுவாக போயிட்டு கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நீ இப்போ யாரோ ஆசியாவில் உலகத்தில் அந்த பள்ளியை பற்றி சொன்னாங்க, பெருமையாக இருக்குது. ஒரு தனி மனிதனுக்காக ஒரு 10 பஸ்ஸை கிளாஸ் நேரத்தில் ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே, விருதுநகர் ட்ரெயின்லேருந்து இறங்கின உடனே அவங்கள கூட்டி போய் கலெக்டர் ஆஃபீஸ் சென்டரில் விடணும். அரசு போக்குவரத்து கழகம் வருது சார். அரசு போக்குவரத்து கழகம் தனி நபருக்காக வருது சார். 15 ஆண்டுகளாக வருது. 15 ஆண்டுகளாக 15 பஸ் வந்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் கிளாஸில் போயிட்டு உட்காந்து நாங்கள் கேட்குறோம். அந்த கேட்கும் போது கிளாஸ் எடுக்கும் போதே முதல்ல சொல்லிடுறார், உங்களால் எனக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த லாபத்தையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒன்றே ஒன்று மட்டும் செய்யும், இந்த மண் எப்பேற்பட்ட மண், விருதுநகர் மண், காமராஜர் பிறந்த மண், கல்வி அவர் வந்து தமிழ்நாட்டு முழுக்க வந்து செய்தார். இவர் ஐயா விருதுநகரில் சிறப்பாக செய்துன்னு இருக்கிறார். தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் வந்து முதல் சாப்பாடு போடணுன்றார். விருதுநகர்ல ஏன் வள்ளலார் பேர்ல அது தொடங்குனீங்க? அதாவது அவர்தான் சார் பசியை நோயினே டிக்ளேர் பண்ணவர். என்கிட்ட படிக்க வரக்கூடிய பிள்ளைகள்லாம் சார் ஒரு பழைய சோறு ஒரு ஆமாவோட காலையிலே வந்து அந்த எதிர்த்தாப்பில் உள்ள ரோட்டில் வச்சு சாப்பிட்ருவாங்க சார். மதியம் பட்னியாக தான் இருப்பாங்க. ஒரு டீ கொடுப்போம், அந்த காலையில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அவங்க இதை நான் வந்து கண்ணுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார். என் மனசு உண்மையிலே ரொம்ப உறுத்திருச்சு. இதுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுத்தாண்ணே, கொடுக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுல தான் சார் வள்ளலார் திட்டம்னே அதுக்கு பேர் வச்சு சிதம்பரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் சார். அவர் முத வந்து அந்த அணையாத அடுப்பு, ஒரு சிங்கிள் அடுப்பு சார், அதை பார்த்த உடனே அப்படியே புல்லரிச்சிருச்சு. அப்படியே அது மாலை போட்டு கும்பிட்டுட்டு வந்து இந்த திட்டத்தை தொடங்கணும் சார். இன்னைக்கு வரைக்கும் வெகு சிறப்பாக இருக்குது சார். அப்படியே காமராஜர் மாதிரி அடுத்தடுத்த லேயர் போயிட்டே இருக்கு. ஆமாம் சார். முதல்ல கல்வி, அதுக்கடுத்து சாப்பாடு. இப்போ நிறைவாக சொல்கிறேன் சார், நான் ஊருக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்குறேன் சார். எனக்கு எனர்ஜியை உங்கள் டிவி கொடுத்துருச்சு சார், இந்த நிகழ்ச்சி கொடுத்துருச்சு சார். இன்பத்தை வந்து பெருக்குவதற்கு வழி வந்து மற்றவர்கள் இன்பம் பெறுகிற செயலை செய்கிறது தான் அப்படின்னு அவர் காட்டார். எனக்கு ரொம்ப இன்பமாக நான் எதாவது செஞ்சுக்கணும், என்னை மகிழ்ச்சிப்படுத்திக்கணும்னா மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது தான் அப்படின்னு அவர் நிரூபிக்கிறார். நம்ம நகரத்து சிந்தனைகள்லாம் கரப்டாகி இருக்கும் கோபிநாத். அதாவது இது இதுதான் நம்மளுடைய அடிப்படையான பண்பாக இருக்க வேண்டிய விஷயம். அதை அவங்க செயல்படுத்தும் போது நமக்கு பிரமிப்பாகவும் திகைப்பாகவும் இருக்குது. என்ன ஒரு அருமையான தருணம் இது, அவங்க கூட நிற்கிறதுக்கு. நான் உங்களுக்கு விருது கொடுக்க கிடைத்த இந்த வாய்ப்பை வந்து பெரும் மகிழ்ச்சியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். தீபா, நீங்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட் வந்து ஒவ்வொரு நியானானாலையும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதில் அந்த முதல்ல மேடம்க்கு அவார்ட் கொடுக்கும்போதும் சொன்னீங்க, அன்புலேருந்து தான் துணிச்சல் பிறக்கும் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு நியானானாலையும் அந்த சைக்கலாஜிக்கல் இன்சைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் பெரிய ஃபேன். ஏன்னா அந்த பார்ட்டிசிபெண்ட்டால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாட்டாலும் நீங்கள் மனசுக்குள்ளே புகுந்து அந்த வார்த்தையை தோண்டி எடுத்துருவீங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கிட்ட நீங்கள் வந்து மனசுக்குள்ளே புகுந்தாலும் எது இவங்களை இப்படி இயங்க வைக்குதுன்னு உங்களால் வார்த்தைகளை எடுக்க முடியாமல் போயிடுச்சோ அந்த அளவுக்கு இவங்க செயல்படுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆற்காடுல பாபா நிற்கிறாங்க, ஒரு பக்கம் காமராஜர் நிற்கிறாரு, ஒரு பக்கம் வள்ளலார் வந்துட்டு போறாரு, இடையில பார்த்தா அதே இடத்துக்கு நான் தாண்டா இன்ஸ்பெக்டர், யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிறாரு. அப்போ ஒரு மாதிரி விக்கித்து பண்ணி இருக்கிற இடத்துல தான் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்லாம் இருக்குல்ல, இன்றைக்கு அதெல்லாம் பெரிய சந்தை கிடையாது. மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா?
போட்டித் தேர்வுகள். ஜேஇயோட மார்க்கெட் என்ன மதிப்பு? நீட் தேர்வோட மார்க்கெட் என்ன மதிப்பு? உங்கள் ஊரில் ஜேஇ நடத்துகிறவன் எங்கேருந்து வந்து நடத்துகிறான்? உங்கள் ஊரில் நீட்டுக்கு பயிற்சி கொடுக்குறவன் எங்கள் ஊர்லேருந்து வந்து நடத்துகிறான்? அவனுக்கு இந்தியா முழுக்க எத்தனை கிளைகள் இருக்குது? அதோட ஃபீஸ் என்ன? ஒரு 50,000 பேர் அந்த வகுப்பு அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்க. அந்த 50,000 பேருக்கு 5,000 ரூபா ஃபீஸ் போடுங்க. அது எத்தனை கோடியில் போய் நிற்கும்னு பாருங்கள். இன்றைக்கு சென்னையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் 100 கோடியோட போட்டித் தேர்வுக்குள்ளே இறங்குது. சென்னையோட சந்தை மதிப்பு மட்டும் 5,000 கோடி வருஷத்துக்கு. ஆனால் கரிசல் காட்டில் இருக்கிற ஒரு எளிய மனிதர் அந்த கொள்கைகளை எல்லாம் தன்னுடைய செயலால் அடித்து நொறுக்குகிறார். இது ஒரு கல்வி கொடுப்பதோ, உணவு கொடுப்பதோ, அல்லது போட்டித் தேர்வுகளின் வழியாக மாணவர்களை அரசாங்க ஜீப்பில் ஏற்றுவதோ மட்டுமல்ல. இது ஒரு எதிர் செயல். ஒரு பாலிசிக்கு எதிரான, ஒரு உலகம் தழுவிய ஒரு பாலிசிக்கு எதிரான ஒரு எளிய செயலை மாரிமுத்து என்கிற ஒரு அந்த மாரிங்கிற சொல் வந்து அந்த பகுதிக்கான ஒரு பேர். ஏன்னா அது ஒரு வானம் பார்த்த பூமி. எப்போவாது மழை பெய்யும். அந்த மாரியை கொண்டாடுவதனுடைய ஒரு வடிவமாக அவர்களுக்கு மாரிமுத்துன்ற ஒரு பேர் வச்சிருக்கார். உண்மையிலேயே அவர் செய்து கொண்டிருப்பது ஒரு தீவிரமான நுண்ணரசியல். அந்த அரசியலை கண்டுபிடித்து நீயா நானா இன்று பாராட்டி இருக்கிறது. அந்த பாராட்டுகளோடு நாமும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. உங்கள் பணி தொடரட்டும்.